கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேத புஸ்தகம் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணி வருவிக்கும். கண்ணி என்றால் சுருக்கு. மனுஷனுக்கு பயந்து 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 எதையுமே நம்ம செய்ய முடியாது. ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். மனுஷர்களை கனப்படுத்தணும். அவங்க கனத்துக்குரியவங்க, ஆனா அவங்களுக்கு பயப்படக்கூடாது. பாவம் செஞ்சா மட்டும்தான் நம்ம பயப்படணும். இப்படி ஒரு இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். மற்றபடி நம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். பைபிள் அழகாய் சொல்லுகிறது, அவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். எல்லாருக்குமே ஆசை இருக்கு, உயரமான இடத்துக்கு போகணும், தேவன் விரும்புகிற இடத்துக்கு போகணும், தேவன் நம்ம எப்படி வைக்க போகிறார், ஒரு நல்ல பொசிஷன் போகணுங்கிற எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு பிரியமானவர்களே. அப்போ நம்ம மனுஷனுக்கு பயப்படவே கூடாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அவங்களை கனப்படுத்தணும். அவங்களுக்கு பயந்தா கண்ணி சுருக்கு, உங்களுக்கு சுருக்கு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒண்ணு கூட ஒரு பிரைவேசியா செய்ய முடியாது. அதனால தேவனிடத்துல மாத்திரம் அந்த பயத்தை நாம் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்றோடு விளைகிறணும். பயப்படக்கூடாது. உங்களை கனப்படுத்தணும், பயப்படக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா கட்டாயம் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறப்பா. ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி சுருக்கு, மனுஷன் மேல இருக்கிற பயத்தை ஆண்டவரே எங்களுக்கு எடுத்து போட்டிருக்காப்பா. ஏசப்பா, நீங்க இறங்குங்க. உங்களுக்கு தான் நாங்க பயப்படணும். உங்க சித்தத்தின்படியே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஐயோ, இவன் அதை செஞ்சிருவானோ, ஐயோ அவன் இதை செஞ்சிருவானோங்க நான் பயப்படக்கூடாது சுவாமி. கர்த்தர் மேல மட்டும் என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் மேல மட்டும் என்னுடைய பயம் இருக்கணும். தோப்பனே, இந்த காலை வேளையை ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளை முழுவதும் உடைய சமூகத்தில் பிரசன்னமாய் மாற்ற சுவாமி உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.